ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை எல்லாம் கடவுளின் இஷ்டம். அம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. நோயாளி மனைவி, தருதல பிள்ளைங்க. அவருடைய நண்பர் பெரியவரை பற்றி அவர்கிட்ட சொன்னார். நீ உனக்குள்ளேயே நொந்து கொண்டு இருக்கிறத விட பேசாம காஞ்சிபுரம் போ, பெரியவரை ஒரே ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வா, உன்னோட சிரமங்கள் காத்தோட காத்தா போயிடும் அப்படின்னு சொன்னதை மனசுல வாங்கி கொண்டு காஞ்சிபுரத்துக்கும் கிளம்பினாரு அவரு. உலகத்தோட மூட முடுக்குல இருந்தெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள், ஜனாதிபதிகள்ல இருந்து சாதாரண குடியானவர்கள் வரைக்கும் எல்லாருமே தரிசனம் பட்டு போவாங்களாம். அவரை சுத்தி எப்பவுமே ஜனக்கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அத்தனை கூட்டத்துல அவர்கிட்ட போய் நம்மளோட கஷ்டத்தை எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற எண்ணம் அவரோட மனசுல ஓடிக்கொண்டே இருந்தது. பஸ்ல இருந்து இறங்கி வழி கேட்டு கொண்டு மடத்துக்கும் வந்தாரு. அங்க ஒரு ஆச்சரியம், காக்கா கூட அங்க யாருமே இல்லை. சரிதான், நம்ம கெட்ட நேரம், அந்த சாமியார் கூட இங்கிருந்து கிளம்பிட்டார் போல இருக்கு என்று நொந்து கொண்டாரு அவரு. ஆள் அரவமே இல்லாத இந்த இடத்துல நண்பர் சொன்ன சாமியாரை பத்தி யார்கிட்ட கேட்கலாம்? கொஞ்சம் தொலைவுல ஒரு கிழவர் தென்பட்டாரு. அவர்கிட்ட நேரா போனாரு. ஐயா பெரியவரே, இங்க சன்னியாசி இருக்காராமே, அவரு எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இவர் கேட்டாரு. உடனே அந்த வயதானவர் சொன்னாரு, அவரையா பார்க்க வந்தீங்க? யார் சொல்லி அனுப்புனா அப்படின்னு அவர் கேட்டார். என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு பேரை சொன்னாரு. அந்த சன்னியாசியை பத்தி ரொம்பவே சொன்னாரு. எனக்கு குடும்பத்துல கஷ்டம் தாங்க முடியல. பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் சீக்காளியா இருக்காங்க. பசங்களோ ஒன்னுத்துக்குமே பிரயோஜனமே இல்லை. வீட்டுல நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு எதுவுமே கொஞ்சம் கூட இல்லை. நேர்மையா உழைச்சாலும் வாழ்ந்தாலும் நிம்மதியா ஒரு வாய் சாப்பாடு கூட உள்ள இறங்கல. அதான் அவர் சொன்னார், என்ன இந்த சாமியாரை பார்த்தாலாவது ஏதாவது விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு பார்க்க வந்தேன். அவரு இங்க இல்லையா அப்படின்னு அவர் கேட்டாரு. ஓஹோ, அவர்கிட்ட சொன்னா உனக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா என்ன அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டாரு. இந்த கிழவர் என்ன இப்படி கேட்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள கேட்டுக்கொண்டாரு அவரு. சிரமம் சிரமம் அப்படின்னு சொல்றியே, அதை ஏன் நீ படுறதா நினைக்கிற? அந்த பாரம் உன்னுடையது இல்லைன்னு நீ நினைச்சுக்கிட்டா மனசு லேசாயிடுமே அப்படின்ற மாதிரி அந்த வயதானவர் சொன்னாரு. இது எப்படிங்க, நான் தானே அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்க வேண்டியிருக்கு, என்னோட கஷ்டங்களை வேற யாரு சுமப்பா அப்படின்னு கேட்டாரு அவரு. உடனே கிழவர் சிரிச்சாரு. இப்போ ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோ, உன்னோட பெட்டி படுக்க மூட்டை முடிச்சுன்னு எல்லா பாரத்தையும் சுமந்து கொண்டு போய் தானே ஆகணும். ஆனா அப்போ என்ன பண்றோம்? யாராவது கூலியால அமர்த்திண்டு தூக்கி கொண்டு போறோம் இல்லையா? அப்போ அந்த பாரம் நம்மளை அழுத்தாது. அதே மாதிரி தான் நாம படுற சிரமங்களும் எந்த சிரமமும் நம்மளோடது இல்லை, பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு பூர்ணமா சரணாகதி அடைஞ்சிட்டா நமக்கு எந்த சிரமங்களாலையும் எந்த ஒரு பாதிப்புமே வராது அப்படின்னு சொன்னாரு அந்த வயதானவர். கேட்டுக்கொண்டிருந்த அம்பத்தூர் வாசிக்கு எதிரில் இருப்பவர் பெரியவர் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. நெருப்பின் ஒளியையும் உஷ்ணத்தையும் மறைக்க முடியுமா என்ன? தெய்வத்தின் வாக்கு கம்பீரமாக பேரருவியாக அவருக்குள்ள பாய்ந்தது. அந்த அம்பத்தூர்காரர் சொன்னாரு, ஐயா, நீங்க சொன்னதை கேட்டதும் எனக்கு மனசு கொஞ்சம் லேசா இருக்கு. என் பாரம் உன்னோடது அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்றது நல்லதுதான். உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த சாமியார்கிட்டையும் வந்து என்னோட பாரங்களை இறக்கி வச்சுட்டு போகலான்னு தான் இங்க வந்தா. அவரை பார்க்க முடியலையே, எனக்கு உடனே மெட்ராஸ் போயாகணும், என்னுடைய விதி அப்படி. அதனால இங்கிருந்து அவரை பார்க்க முடியாது. எனக்கு இன்னமும் நல்ல காலம் வரல போலன்னு தோணுது. ஆனா உங்ககிட்ட பேசினதுனால மனசுக்கு ரொம்பவே இதமா இருக்கு. ஆமா, நீங்க யாரு? இந்த ஊரு தானா ஐயா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாரு. அந்த சாமியாரை பார்த்திருக்கீங்களா? பெரியவரோட முகத்துல ஏகப்பட்ட சிரிப்பும் வந்தது. என்ன எல்லாருமே சங்கராச்சாரியார்னு சொல்லுவாங்க அப்படின்னு பெரியவர் சொன்னாரு. அம்பத்தூர்காரர் அடுத்த க்ஷணம் பெரியவருடைய திருவடியில கிடந்தாரு. கோடான கோடி பேர் இந்த க்ஷணம் தரிசனம் பண்ண மாட்டோமா என்று தவிக்கும் மகா பெரியவர் மகா அற்பமான தன்னோட இத்தனை நேரம் எளிமையின் மறு உருவமாக பேசி கொண்டிருந்திருக்கிறாரு என்றா அது கருணையே இல்லாம வேற என்னவா இருக்க முடியும்? கஷ்டம் கஷ்டம் என்று நம்ம படுவதாக நினைத்து கொண்டா அந்த கஷ்டத்துக்கு தான் கொண்டாட்டம் வந்துடும். கஷ்டமோ சந்தோஷமோ மானமோ அவமானமோ எல்லாமே கடவுளோட இஷ்டம் அப்படின்னு அவர் மேல நம்பிக்கையை கொண்டா நமக்கு கொண்டாட்டம் தான். ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.